நம்ம மார்க்கத்தை பொறுத்த அளவுல அந்த இதெல்லாம் கிடையாது. உணவு பொருள்ல உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை நீ சாப்பிட்டுக்கோ. அதை பிரிச்சு பார்க்கணுங்கிற அது இல்லை. உனக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடு. அது உனக்கு என்னைக்கு பிடிக்காம போதோ அன்னைக்கு விட்டுரு, அது எந்த பொருளா இருந்தாலும். அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருக்கிறது, சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது அதுதான். அதுல ஒரு சில இதுல வந்து பால், தயிர், மோர், உறப்புகள் சாப்பிடாம ஏத்துக்கிறக்கூடிய உடல் நிலைகள் இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு சில சுபாகத்தை கொடுக்கும், சாந்த சுபாகமா கொடுக்கும். தயிர், பால், மோர் இதுகளில் சாப்பிட்டு புளிப்பு காரங்கள் சேர்க்காம இந்த அடிப்படையில் போனோம்னா ரொம்ப சாந்த, ரொம்ப அமைதியான இது. அடிச்சா கூட வாங்கிக்கிட்டு போறது மாதிரி, திட்டினா கூட எழுத்து பேச மாட்டோம். அந்த குணப்பாவங்கள் அதுல இருக்கும். காரம், புளிப்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சராசரி நம்ம மனுஷ வாழ்க்கையில உள்ள சகல குணங்களும் அதுல சேர்ந்துருக்கும். நான்வெஜ்ஜின்னு வந்துட்டா ஆடு, மாடு. ஆட்டுல 2 ரகம் இருக்கு, மாட்டுல 2 ரகம் இருக்கு. கோழியில இன்னைக்கு நாட்டுக்கோழி, பாய்லர் கோழின்னு வந்துருச்சு. சரியா? இப்போ நான்வெஜ்ஜின்னு சொல்லி சாப்பிடும் போது வெள்ளாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மனிதனுடைய உடலுக்கு உகந்த மாமிசம் அது. எப்படி? வெள்ளாட்டினுடைய மாமிசம்ங்கிறது மனிதனுக்கு உடலுக்கு உகந்த மாமிசம். சரியா? அதுவே செம்பரையாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ருசி, நாக்குக்கு ருசி நல்லா இருக்கும். எப்படி? ருசி நல்லா இருக்கும். ஆனா உடலுக்கு உகந்ததான்னா கிடையாது. அது எப்படி சொல்றதுன்னா கொழுப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் செம்பரையாடுங்கிறது. அப்படியே இன்னும் கொஞ்சம் பெரிய ஜீவனுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், பசு மாடு, எருவு மாடு இப்படி வர்றோம் இல்லையா, பசுனுடைய மாமிசம் மனித உடலுக்கு ரொம்ப உகந்தது. அதாவது எல்லானுடைய எப்படி சொல்றதுன்னா சகல உறுப்புகளும் ஒரே நிலையில வைக்கக்கூடிய உணவு எது அப்படின்னா பசுவோட இறைச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அது வந்து அது பிடிச்சவங்க சாப்பிட வேண்டியதான், பிடிக்காதவங்க. ஆனா எல்லோரும் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். எருமை அதுவும் எல்லாரும் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். ஆனா தன்மை மாறும், முரட்டு சுபாவம் வரும். எருமை மாட்டினுடைய மாംസം சாப்பிடுறவங்க பூரா முரட்டு சுபாவத்துல இருப்பாங்க. சரியா? யாரு என்ன சொன்னாலும் அதை வந்து ஒரு எதிர்வினையாற்றுற மாதிரியே தான் அந்த குணப்பாவங்கள், அதனுடைய தன்மை, அந்த குணப்பாவங்கள் அப்படிதான் வரும். சரியா? அதுல இருந்து இன்னொரு படி எதுல போறோம்? பன்னிக்கறி சாப்பிடுறதுக்கு முன்னோர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மையா அப்படின்னா பெருவாரியா ப்ரூவ் பண்ண முடியல. உடல் ரீதியான வரக்கூடிய அந்த மூலச்சக்கரம்னு சொல்றாங்க இல்லையா, மூலம்னு வருது இல்லையா, அதுக்கு வந்து அது ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டினியூ பண்ணி சாப்பிட்டா அது வந்து அடிவெட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அது ஒன்றும் இல்லை. அது சாப்பிட்டா அன்னைக்கு நிலைக்கு வலி கம்மியா இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பன்னியினுடைய இறைச்சி எப்படி இந்த மனிதன் சாப்பிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அது மந்தமாயிரும். எப்படி? மந்தமாயிரும். பெரிய அறிவுத்தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ருசியா
எல்லா மாംசத்தோட அதிகமான ருசி கொடுக்கக்கூடியது பன்னிக்கறி தான். வெறும் பன்னிக்கறியை வரட்டி சாப்பிட்டீங்கன்னா கூட வெறும் கறியை ஒரு நல்லா சாப்பிட்றவன் 1/2 கிலோ 3/4 கிலோ சாப்பிட்ருவான். பன்னிக்கறியை அது அவ்வளவு ருசி கொடுக்கும். ஆனா மனிதனுடைய மூளை சரியான முறையில வேலை செய்யுமானா செய்யாது. மொத்த மூளையும் மழுங்கடிச்சிடும். ஆமா, சரியா? பெருவாரியா பன்னிக்கறி சாப்பிட்றவங்க பூரா மேக்சிமம் அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அது தெரிஞ்சு பன்னிக்கறியை விட்டவங்க, இது தப்புன்னு விட்டவங்க ஒரு 3 வருஷத்துல மாறிடுவாங்க. அவங்களுடைய இதுகள்லாம் பயிற்சிகள்லாம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த உணவுத்தன்மைக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சம். அதுக்காக நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற ரைட்ஸோ அந்த உரிமையோ யாருக்கும் கிடையாது. அவங்களுக்கு என்ன விரும்புதோ அதை அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு நமக்கு பிடிக்கலன்னா நம்ம விட்டுட்டு நம்ம போக வேண்டியதுதான். நீ சாப்பிடாதுன்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட்றதான் நீ சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. இதுல அசைவம் இப்படி சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைவம்னு எடுத்துக்கிட்டா எதுவுமே சைவம்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் நாமளா உருவாக்கிட்டது தானே. இப்ப கேரட் இருக்கு, சைவம். ஆனா என்ன சொல்லி சாப்பிட சொல்றாங்க? பச்சை கேரட்டை டெய்லியும் காலையில 2 கேரட்டு 50 கிராம் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ரத்த விருத்தி நல்லா ரத்தம் ஊறும்னு சொல்றான். அப்ப அது எப்படி சைவம்னு சொல்றது? கத்தரிக்காய் சைவம். கத்தரிக்காய நல்லா புளி குழம்பு வச்சோ இல்ல கத்தரிக்காய் கூட்டு வச்சோ, எண்ணெய்க்காய் கத்தரிக்காய் வச்சோ இப்படி டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம்னு வச்சுக்கோங்க, உடம்புல எந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு குளிருக்கு சம்பந்தப்பட்டது ஒரு நம்ம இழப்பு நோயோ இந்த மாதிரி இந்த வீசிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதுகெல்லாம் வரவே வராது கத்தரிக்காய் சாப்பிட்டா. கத்திரிக்காயில இன்னொரு நன்மையும் இருக்கு. ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. உடலுடைய உறுப்புகள்ல அதிதீவிரமான அந்த சுறுசுறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அதிகமா கொடுக்கக்கூடியது கத்திரிக்காய். இப்படி ஒவ்வொரு காய்கறியை நம்ம பிரிச்சு எடுத்தா கூட அதுல நீங்க சொல்ற மாதிரி அசைவம் சைவம் எல்லாமே அசைவத்துக்குள்ளதான் வரும். நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் இயங்க வைக்கக்கூடிய பொருள் எதா இருந்தாலும் அதை அசைவம் தானே. புரியுதா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை மனுஷனா பார்த்து இது அசைவம், இது சைவம், இதை நீ சாப்பிடாத, அதை சாப்பிட, அதெல்லாம் இவனா உருவாக்கி வச்சுக்கிட்டது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது பள்ளிமாட்டு சொன்னது மாதிரிதான். அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம பாலை மோந்து கூட பார்க்க கூடாது. பால் தயிர் மோர் எதுவுமே மோந்து பார்க்க கூடாது. ஆன்மீகத்துல நல்லா பயணம் பண்ற சாப்பிடக்கூடிய உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா பால் தயிர் மோர் தான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் அது 2வது பிரச்சனை. நீ அசைவம் சைவம்னு பிரிச்சா அதை ஏன் நீ சாப்பிடுற? அது நேரடியா ரத்தத்துல இருந்து உருவாகி வர்றது. புரியுதா? அப்ப அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? நீ எதை இது சாந்த கோணத்தை கொடுக்கறதுக்காக நம்ம சௌரியத்துக்கு நம்ம ஒரு இதை சொல்லிட முடியுமா? உங்களுடைய விருப்பம் நான் அமைதி பெறணும், நிதானமா இருக்கணும், எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுங்கன்னா நீ அந்த உணவை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. நீ ஏன் இந்த உணவை எடுத்துக்கிறதாப்பா அப்படின்னு யாரும் சொல்ல போறாங்களா?
இப்ப முத்திட்டு கேட்டா நான் பால் சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், மோர் சாப்பிட மாட்டேன் சாமிங்க. அப்ப அந்த அம்மா மொத்தமே அசைவமாவா போயிருது? புரியுது என்ன சொல்றது? இப்படியெல்லாம் கிடையாது. உணவை வச்செல்லாம் அசைவம் சைவம்ங்கிறது வேற. சுவாமி ராமலிங்க சுவாமிகள் சொன்னது வேற. அசைவம் சைவம் இருக்கா? இருக்கு. எந்த வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறது இருக்கு.